ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இதை வச்சு சூப்பராக ஒரு ஃப்ரூட் ஜெல்லி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை புழிஞ்சு எடுக்கணும். அதுக்காக தான் கட் பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் பழத்தை மட்டும் எடுத்து அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்தும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி புளிகிறேன். ஜூஸ் புளிகிறதுல வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு இந்த தோலை எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், ஜூஸ் புழிஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சுகர் வேணுங்கிற அளவு போட்டுக்கிட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரையும் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸோட தோல் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த ஜெல்லியை நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி இதில் ஊற்றி செய்யும் போது குழந்தைங்க பார்க்குறதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ரூட் ஜெல்லி ரெடிங்க. பாருங்கள், எப்படி அந்த ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குங்களா ஷேப் பார்க்குறதுக்கு. இது குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரியே ஆரஞ்சு பழத்தை வச்சு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜெல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.